சொல்ல வந்தியே? நான் என் போன்ல சிக்னல் கிடைக்காம வெளியே போயிட்டேன். என்னன்னு சொல்லு. சின்னத்த அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இல்லக்கா, துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீயும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்ல வந்த. இத சொல்லவா இவ்ளோ தயங்குன? நீ சொன்ன ரெண்டுமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அக்கா, எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். வா, நம்ம கவுண்டிங் சென்டருக்கு போலாம். சரி வா போலாம். அந்த அயோக்கிய பை ராமசாமியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம மருமக ஜெயிச்சாளா இல்லையான்னு தெரியலையே. பாட்டி, பாட்டி. அம்மாடி ரேவதி. பாட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா சந்தோஷமான விஷயம்? அம்மா எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க. என் மருமக சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாளா? ஆமா பாட்டி, இப்பதான் முடிவா அறிவிச்சாங்க. சிவனாண்டிக்கு டெபாசிட்டே போயிடுச்சு. அம்மாவுக்கு பெரிய வெற்றியை ஊர் ஜனங்க கொடுத்திருக்காங்க. மகமாயி, அம்மா தாயே, உன்னை வேண்டினது வீண் போகல தாயி. என் மருமக சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சுட்டா, எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா. இது போதும் எனக்கு, இது போதும். பாட்டி, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் அந்த ராஸ்கலை பத்தி சொல்லி புடிச்சு கொடுக்காம இருந்திருந்தீங்க, அம்மா இன்னைக்கு ஜெயிச்சே இருந்திருக்க முடியாது. அதையே ஏண்டா கண்ணு பேசிக்கிட்டு? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. நான் வேண்டின தெய்வம் நம்மள கைவிடல. அந்த தெய்வத்தோட கருணையால ஓ அம்மா ஜெயிச்சிட்டா, அவ்வளவுதான். பாட்டி, இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு உங்களுக்கு. இதை விட சந்தோஷமான விஷயமா? என்னடா கண்ணு? அம்மா உங்களை வீட்டுக்கு அழைச்சு விருந்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. என்னது? என்ன? ஓ அம்மா வீட்டுக்கு வரவழைச்சு விருந்து கொடுக்கறாளா? ஆமா பாட்டி, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. உங்களை அழைச்சிட்டு போக தான் நான் இங்க வந்தேன். என்னடா கண்ணு இது? நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. இது கனவா இல்ல நிஜமா? பாட்டி, இது கனவில்ல, நிஜமாதான் சொல்றேன். வாங்க, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு விருந்து வைக்க போறோம். நீங்க சந்தோஷமா சாப்பிட்டு எங்க எல்லாரையும் வாழ்த்தணும். என்னோட வாழ்த்துக்கள் எப்போ உங்க எல்லாருக்கும் இருக்குடா. ஆனா இந்த விருந்தெல்லாம் வேண்டாம். வாங்க. வாங்க பாட்டி. எப்படிமா இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேயா. எங்க என் மருமக சாமுண்டீஸ்வரிய காணோம்? இப்ப எதுக்குமா அவளை பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க. அதுக்கு இல்லையா, பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவிக்கு நின்னு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கா. அவளை பார்த்து ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்லணும்ல, அதுக்குதான். அம்மா, நீங்க செஞ்சது பெரிய விஷயம் அவளுக்கு புரியுது. இருந்தாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்க அவ தயங்கறா. அவளுக்கு இன்னும் என் மேல கோபம் போல இருக்கு. பாப்போம் நீ எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்கிறான்னு. பாட்டி விடுங்க, இப்ப விருந்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். அக்கா வா, பாட்டிக்கு பரிமாறுவோம். சரி வா. வாங்க பாட்டி. ஆ.
உட்காருங்க. ஆமா, இலை போடு. எல்லாரும் சேர்ந்து பரிமாறுங்க. குடுமா. பையம்மா, போதும் போதும்மா. போதும் போதும். பார்த்து மெதுவா. போதும்மா. சாப்பிடுங்க பாட்டி. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணுலடா கண்ணு, இந்த மாதிரி என்ன உட்கார வச்சு என் பேத்திங்களா இப்படி பரிமாறணும்னு நான் எத்தனை நாள் எங்க இருக்கேன் தெரியுமா? அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. அதே மாதிரி என் பையன் ராசராசனுக்கு கல்யாணம் ஆகி முறையா இன்னைக்குதான் அவன் வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுறேன்.